Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல டேஸ்டியா செய்யக்கூடிய மோர் குழம்பு எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். சிம்பிளா ஒரு மோர் மிளகா வச்சு ஒரு வறுவலோட வச்சு சாப்பிறப்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி சேர்த்திருக்கேன். பச்சரிசிக்கு பதிலா நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச துவரம் பருப்பு அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து மோர் குழம்பு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மோர் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து அதிகமாக புளிப்பாக இருக்கக்கூடாது, மைல்டான புளிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நல்லா ஒரு சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதோட மோரை வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 150 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற மோர் குழம்பு வந்து ஒரு 3 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பட்டை வத்தல், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துருங்க. இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மோரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சிம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா எல்லா சைடுமே நுரக்கட்டி வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாம். சிம்பிளாக செய்யக்கூடிய மோர் குழம்பு இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லா சைடும் நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வறுவல் மோர் வத்தலோட சாப்பிடும்போது அந்த மோர் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.